கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலே இந்த ஜெபம் டிவியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாய், ஜெபத்தை குறித்து பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை நடத்துகிற அருமையான ஐயாவுக்காகவும் நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் வாசிக்கும்போது ஈசாக்கை குறித்து வாசிக்கும்போது ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். ஏனென்று சொன்னால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் குழந்தை இல்லை. அதற்காக அவன் ஜெபித்தான். ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஈசாக்குக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள். ஆனால் வேதத்திலே நல்ல ஒரு தம்பதிகள் அவர்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு குழந்தையை கொடுத்தார். அதே போல் நம்ம குடும்பத்தில் எந்த காரியம் இல்லையோ, இல்லாத காரியங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு இரட்டத்தினான நன்மைகளை தேவன் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, யாபேஸ் 1 அதிகாரம் 10 வாசிக்கும்போது என் தாய் துக்கத்திலே என்னை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவரீர் என்னை காப்பாற்றி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். கர்த்தன் துக்கத்தை மாற்றினார், அந்த ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கி நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து ஜெபிக்கிறீன்னு தெரியல, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை, யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அனைவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். கேட்டு யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தேவன், யாபேசி துக்கத்தை மாற்றின தேவன் உங்களுடைய துக்கத்தை இங்கே மாற்றுவார். மாற்றி தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் நம்ம வாசிக்கும்போது, மத்தியில் வாசிக்கும்போது இயேசு சொல்வார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவார். நம்ம இன்றைக்கி அநேகருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நாளிலே அற்புதங்களை தேவன் செய்வார் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை தேசத்தில். அதனால் அறுவடை மிகுதி, ஆனால் ஆட்கள் இல்லை. அதனால் இன்றைக்கி ஜெபிக்கும்படியாக நம்ம எழும்ப வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். இந்த நாளிலே நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். சாலமோன் ஜெபிக்கும்போது நம்ம பார்க்கிறோம் 2 அதிகாரம் 14 தேசத்துக்காக ஜெபிக்கும்போது நம்மளை தாழ்த்தி நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும்போது தேசத்தில் சேவத்தை கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஆரம்ப ஜெபம் செய்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும் வாருங்கள். எங்களை அதிகமாய் நேசு வளர்த்தும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல ஜெப கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவமானவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் பரலோகத்திலே கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து உம்மை தொழுது கொள்ளும் பொழுது, சுவாமி, நீர் எங்களுக்கு தயவு பாராட்டினீரே. உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை புகழவும், உம்மை மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உமக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றும் செய்து முடித்தீர். இன்னும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், பொய்யுரையாதவர், வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெப கூடுகையிலே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும். இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு பேர்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிறே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறவாமல் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்தலும்.
ஆண்டவரே இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆஸ்வத்திலும் இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்தில், ஜெப கூடுகையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் சுவாமி பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை யாவற்றும் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி எங்களை கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். Good
பாடலை பாடி தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Amen.
பாக்கியம் கத்தாவே ஆண்டவரே சுமந்து கொண்டு கத்தாவே ஆண்டவரே அப்பா நீங்க கடத்துற தேவனாய் இருக்கீங்க ஏசப்பா தகப்பனே கத்தாவே ஆண்டவரே ஆவியானவரே உங்க கரம் கத்தாவே ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே கத்தாவே அப்பா நீங்க ஆண்டவரே தொழும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே உங்க கரம் பாழ ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் கத்தாவே நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தகப்பனே இந்த நேரத்தில் கத்தாவே அப்பா ஆண்டவரே கழுவுகளால் சுகமான உள்ள வார்த்தைப்படி தகப்பனே அப்பா பலவீனமாய் இருக்கிறவர்களை கத்தாவே அப்பா ஆண்டவரே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே சுகம் எனக்கு கிடைக்காது இனிமேல் கத்தாவே உயிர் பிழைக்க மாட்டேன் ஆண்டவர் தான் கண் வைக்கணும்னு சொல்லி கத்தாவே அவர் இரக்கம் செய்தால் மாத்திரமே நீ உயிர் பிழைப்பேன் சொல்லி தகப்பனே எத்தனையோ பேர் கத்தாவே ஆண்டவரே இருக்காங்கப்பா அவர்கள் எல்லாருக்கும் கத்தாவே சுகத்தை தாங்கப்பா சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே குருடர்களை கத்தாவே நீங்க திறக்கிற தேவனப்பா செவிகளை திறக்கிற தேவனப்பா நடக்கிறவர்களை நடக்கிற வைக்கிறீங்கப்பா இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே ஆண்டவரே திறவுகளை உண்டாக்க முடியாது அப்பா திறவுகளை உண்டாக்குங்கப்பா இதை உண்டாக்குங்கப்பா ஆண்டவரே அப்பா கட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு மனிதர்களும் கத்தாவே என் தேவனுக்கு விடுதலை கொடுங்கப்பா அந்த ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே கண்களை எல்லாம் அறுக்கப்படட்டும் அப்பா அறுக்கபடியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே திருத்திரங்க தாவராஜா இந்த நேரங்களிலே கத்தாவராஜா கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாவற்றும் என் தேவனுக்கு கட்ட அறுக்கபடியாக அப்பா நலம் பாடலும்படி கத்தாவே அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தா உங்க பிரச்சனை இறங்கட்டும் அப்பா இந்த வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா துதியான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்றார் என்பதை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் உள்ள பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களோ, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 2 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைங்கள வித்தியாசமாக பார்ப்பாங்க, ஒரு பிள்ளைங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அப்படி அவர்கள் பார்க்குற வித்தியாசங்கள் உண்டு. அதில் ஒரு என்ன சொல்ல ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணால் உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறாராம். ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது நல்லா படிக்கிற 3 திறமைசாலிங்க இருக்காங்க. நல்லா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பான், நல்லா என்ன சொல்கிறது கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் இருப்பான், எல்லாத்துலேயும் முதன்மையாக இருப்பான், அவன் நல்லா சம்பாதிப்பான். 2வது பார்த்தீங்கன்னா திறமைசாலி, அவன் என்ன சொன்னால் நல்லா பேசுவான், ஃபெயில் ஆக மாட்டான், என்ன நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையாக இருப்பான். 3வதாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டான், அவன் புக்ஸ்லாம் என்னென்ன தெரியாது, அதை என்ன சொல்கிறது உலகத்தின் அறிவும் எதுவுமே இருக்காது. இப்படியே 3வது ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்போது இந்த 2 பேரும் காட்டிலும் இந்த 3வது ஆள் தான் என்ன பண்ணுவாங்களாம், இந்த 2 பேருக்கு தலைமையாக நிற்பாங்களாம். நாட்கள் வரும்போது அவங்க 2 பேருக்கு அவங்க தான் சம்பளத்தை கொடுக்குறவங்களாக இருப்பாங்களாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். பிரியமான தேவஜனமே, ஆனால் அதே போல் தான் கர்த்தர் உங்களை யாரெல்லாம் உங்களை தெரிந்து கொள்ளலை, என்னை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், என்னை என்ன சொல்கிறது என்னை கேவலமாக பார்க்குறாங்க, என் குடும்பங்களும் சரி, என்னோடய படிப்பு விஷயத்துலையும் சரி, அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் கொடுக்குறார். இந்த விஷயத்தில் பார்த்தா நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை தான் மக்களே, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4 பேர் மத்தியிலும் எங்கள் தங்கச்சி நல்ல திறமையாக இருப்பா, என் தம்பி ஆம்பளை பிள்ளைன்றதுனால அவனை வந்துடுவான், அவன் சம்பாரிச்சு வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவான். அக்கா வீட்டு வேலையை பார்த்துட்டு, ஆனால் எனக்கு நான் அப்பாவை சார்ந்து இருந்ததுனால
வயசுனால எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அப்படின்னால எனக்கு அவ்வளோவா என்ன உலகத்தின் இதுவும் தெரியாது, எப்படி பேசணுன்னு எனக்கு தெரியாது, யாரை பார்த்தா என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. எது சொல்லணும் அப்பா வாங்கி கொடுக்குறதுல இருந்து அவகிட்ட பார்த்தோம் பேசுகிற இடத்துல இருந்து எல்லாமே எனக்கு அப்பா என்ன சொல்கிறாரு, படிப்பு விஷயத்தில் கூட அப்பா என்ன சொல்கிறாரோ அதை மாதிரி தான் நான் கேட்பேன். என் தங்கச்சின்னு சொல்லுவா, எது இருந்தாலும் நீ அப்பா சொன்னாதான் கேட்பியா, ஏன் உனக்கே எதுவுமே எடுக்க தெரியாதா, சொந்தமாக முயற்சி எதுவுமே எனக்கு தெரியாதா, அவர் சொன்னாதான் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தமாரி கூட என் தங்கச்சி எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் இங்கே 4 பேர் மத்தியிலும் என்ன தேர்ந்தெடுத்து இந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த 4 பேர் மத்தியிலும் என்ன தெரிந்து கொண்டு ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரை என்ன நீங்கள் தெரிந்து கொண்டு சாமிக்கு நன்றி ஆண்டவரை. ஆனால் ஆண்டு ஊழியத்தின் வாஞ்சை எனக்கு வரும்போது கர்த்தர் சமூகத்தில் அதிகமாக நான் கேட்பேன், ஆண்டவரை என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒரு ஒரு பின்னாடி ஒரு மாதிரி பேசினாலும் அது எதுக்காக பேசினாங்கன்றதை எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஓ இதுக்காக தான் நம்மளை பற்றி பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அந்தளவுக்கு ஒரு புரிந்து கொள்ள ஒரு மனநிலைமையில் நான் இருப்பேன். அந்தளவுக்கு தான் எனக்கு இருக்கும், ஞானமே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஆனால் நான் கர்த்தரத்தை என்ன நானும் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரை என்னையும் பயன்படுத்துங்க ஏசப்பா, எனக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரை, எனக்கும் அந்த பேசக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உமக்காக நாங்கள் ஏதாச்சும் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்னை நானே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். ஒப்பு கொடுத்து தான் நான் செபிச்சிருக்கேன். அதே போல் தான் பிரியமான தேவஜனமே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்து செபிக்கும் போது நீங்கள் ஆண்டவர் என்ன எடுத்து பயன்படுத்துங்க, என்னையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் என்னை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் உயர்ந்து இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் எடுத்து நீங்கள் கேட்டு உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபத்திலே உறுதியாக இருப்போம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப குறிப்புக்காக கடந்து செல்வோம். முதலாவது குறிப்பு, தேசத்தின் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஜெபகுறிப்பு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்குற தேவன் அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைங்க இந்திய தேசத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரை அப்பா 2 நாளாகும் ஆண்டவரை 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா அவர்கள் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை தன் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அவங்க தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை எங்கள் தேசத்தை நான் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கிற கர்த்தாவே ஆண்டவரை ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரை அப்பா எங்கள் உள்ள உடைக்கப்படுகிற தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தனிமையாக மனிதர்கள் நடந்து செல்ல முடியவில்லை. அப்பா ஆண்டவரே கொலை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொலை தகப்பனே அப்பா ராஜா ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்குதப்பா. ஏசப்பா நீங்கள் மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்து மேல் மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பெண் பிள்ளைகள் தனியாக போக முடியவில்லை, மக்கள் தனியாக போக முடியவில்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிலைமைகள் தேசத்திலே மாறுபடியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா வல்லமை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கும்பல்களை கர்த்தர் தொடும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா விரோதங்களை உண்டு பண்ணி ஆண்டவரே நடக்கிற கொலைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் ஆண்டவரே திருடுக்க தாவை ஆண்டவரே அப்பா எங்கு சென்றாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அந்த திருட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றுவீராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இப்படிப்பட்ட கூட்டங்களை நீ சந்திப்பீராக தகப்பனே. அப்பா அப்பா நாங்கள் யாரிடத்துல சொல்ல முடியும் தகப்பனே. அப்பா எங்க தேசத்தில் நடக்கிறது காரியங்களை ஆண்டவரே உங்க சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஒரு விசனிக மாற்றுமடியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவர். அப்பா எங்க தேசம் நடக்க கொள்ளை நோய் ஆண்டவரே அப்பா அந்த கொள்ளை நோயில ஜனங்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறமே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்கிறோமே, உன் தேசத்திலே கொள்ளை நோய் வரும் பொழுது நீ ஜெபிக்கும் போது நான் கேட்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா அப்படி சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதி பயங்கரமான வியாதிகளில் ஆண்டவரே ஜனங்கள் நீங்க மறித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஊழியர்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. இந்த நிலைமை மாறட்டும் அப்பா. ஓம்டைய வல்லமை இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே.
உடைய தைலம் குரு மருந்தா இருக்கிறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிளியாத்தின் பிசில் தைலம் ஆண்டவரே பிள்ளைகளை குணமாக்கும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை பிள்ளைகளை குணமாக்கும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அந்த நாளில் எங்க தேசத்தில் ஆண்டவரே கொலை ஆண்டவரே கொலை நடக்கிறது கூட்டங்களை கருத்து சந்தித்து மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொண்டிப்பீராக தகப்பனே. அப்பாவத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரே உங்களை அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு நடுவில் உயிரோடு இருக்கிறீரப்பா ஆண்டவரே. அப்பா எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்பா அற்புதம் நடக்காதா என்று ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்து கர்த்தர் நடத்தும்படியாய் இந்த ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் அவர் ஸ்தோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். திருச்சபைகள் ஆயத்தப்படிவாகவும் அதற்குள் காணப்படுகிற பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், பண ஆசைகள், பதவிகள், போட்டிகள், பொறாமைகள் இதையெல்லாம் வச்சும் அழிக்க நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேலையில் சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் எழுப்புதல் கர்த்தாவே வரணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய சபை அப்பா எழுப்புதல் வரணாண்டவரே மக்கு சோத்திரமப்பா. இதற்கு தடையா இருக்கிற எல்லா போட்டி பொறாமைகளப்பா இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுவீராகப்பா. எல்லா பாரம்பரியங்கள் நிர்விசாரங்களப்பா ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா. ஒருவருக்கொருவர் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எரிச்சல் பொறாமைகள் வன்கண்ணப்பா ஆண்டவரே தலைவரி தாடுகிறது இந்த நாட்களில தகப்பனே. அப்பா சமாதானம் இல்லப்பா, ஒருவருக்கொருவர் அன்பு இல்லப்பா. மக்கு ஸ்தோத்திரப்பா. இதை எல்லாவற்றையும் எடுத்து போடுவீர். இந்த கடைசி நாட்களில கர்த்தர் ஒரு மனதை ஐக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. மக்கு சோத்திரப்பா ஆண்டவரே. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே அறிவில்லாமல் சங்காரமாகாதபடிக்கு தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்குங்கப்பா, ஒரு விசை கூட மனமிறங்குங்கப்பா. இங்க சபைகளில ஒரு அன்பு ஐக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா, ஒரு மனதை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. மக்கு சோத்திரப்பா சோத்திரப்பா. எல்லா நிர்விசாரங்களின் ஆவிகளை எடுத்து போடுவீராகப்பா. சபைக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கணும்பா, உம்முடைய வல்லமை இறங்கணுமப்பா. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே ஆதி திருச்சபைகளில காணப்பட்டது போல அப்பா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கர்த்தாவே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. சபைகளில அனுதினமும் கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை சேர்த்தார்கள் என்று சொன்னது போல ராஜா ஒவ்வொரு 4 சபைகளில ரட்சிக்கப்படுகிற மக்களை நீர் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. மக்கு சோத்திரப்பா ஆண்டவரே. மக்கு சோத்திரம் தகப்பனே. நீ நல்லவரப்பா. மக்கு சோத்திரப்பா. ஆலயத்தில் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தம் காணப்படணும்ப்பா ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராகப்பா ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவனப்பா. ஒவ்வொருவருக்குள்ள அந்த பரிசுத்தம் காணப்படணும்ப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும் ஆண்டவரே. அப்பா அன்போடு ஐக்கியத்தோடு முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு பயந்து ஆராதிக்கிற மக்களாய் கர்த்தர் எழுப்புவீராகப்பா. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆவியை ஊற்றுவீராகப்பா. பின்மாரின் ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே திருச்சபைகள் வளர்ந்து பெருகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா அவர் நாட்கள்ல சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்து ஆண்டவரே நீர் சாட்சியை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், ஏழை மக்கள்கள் யாவரும் பாதிக்கப்படாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே. இந்த கூடுகையில் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு தருணம் கொடுத்தீங்களே
உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா எங்கள் கரங்களில் கொடுத்த இந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் பதில் செய்யும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே கரங்களில் கொடுத்து இந்த விண்ணப்பங்களை நம்முடைய பாதபடியில் வைக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே மாணவ மாணவிகள் ஆண்டவரே அப்பா வீடுகளில் இருந்து ஆண்டவரே பள்ளிகளை கடந்து போகிறார்கள் ராஜா. ஆண்டவரே காலை நேரம் தொடங்கி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பள்ளிகளுக்கும் ஆண்டவரே காலேஜுக்கும் அனுப்புகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே வீட்டை விட்டு கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை நீ தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு முன்பாய் ஆண்டவரே நீர் கடந்து போய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே அந்த பள்ளியில படித்து வரையிலும் ஆண்டவரே காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை என் தேவனாய் கர்த்தர் இந்த வேலை கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. அப்பா பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அனுப்பும்போது ஆண்டவரே அப்பா ஜெபித்து அனுப்புகிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் அவளை அனுப்புகிறார்கள் ராஜா. பாதுகாப்பை என் தேவனாய் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. பள்ளிகளில் ஆசிரியர் மத்தியிலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். வாகனத்தில் போகும்போது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே தொழிலாளர்களுக்காக அப்பா அவனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன் ஆண்டவரே ஒரு தொழிலை பணத்தை போட்டு ஆண்டவரே தொழில் செய்கிறார்கள் ஆண்டவரே. அதில் வருமானம் வராதபடி ஆண்டவரே நஷ்டம் அடைகிறார்கள் ராஜா. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற தொழிலாளர்களை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா தொழிலுக்கு ஏற்ற வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே. தொழிற்சாலைகளை ஏற்படுத்துகிறார்கள் ராஜா. அதற்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா செழிப்பை என் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே வியாபாரிகள் ஆண்டவரே அநேக பொருட்களை வைத்து வியாபாரம் செய்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஆண்டவரே நஷ்டம் அடைகிறாங்க. சிறு சிறு ஆண்டவரே தொழில்கள் செய்கிறாங்க, சிறு சிறு வியாபாரம் பண்ணுகிறார்கள் ராஜா. அவர்களுக்குள்ள ஆண்டவரே அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற பலன் இல்லப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற சிறு சிறு வியாபாரங்கள் செய்கிற ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே அப்பா தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் விவசாயத்தில் தன்னை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்கள் செய்கைகளாவற்றையும் ஆண்டவரை விதைக்கிறாங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை உழைக்கிறாங்கப்பா, கடினமாக உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஆண்டவரை அந்த விவசாயத்தில் அவங்களுக்கு பலன் இல்லப்பா, நஷ்டம் அடைகிறாங்கப்பா. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற விவசாயிகளை இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த விவசாயங்களில் ஆண்டவரை ஒரு பலனை ஆண்டவரே 100 பலன் கொடுக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் இந்த விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்கப்பா. அப்பா அந்த விவசாயத்தில் அந்த பலனை மிகுதியாய் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இது நிமித்தம் அநேக காரியங்களை குறித்து அந்த ஆண்டவர் ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே அப்பா அவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாங்கப்பா. வீடு இல்லாதவர்கள் அந்த விவசாயத்தின் மூலியமாக தொழில் மூலியமாக வீடு கட்டணும்னு சொல்லி நினைத்திருப்பாங்கப்பா. அவர்களை ஆண்டவரை வன விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்ற முடியாது ஆட்சேபிக்கிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் என்று சொன்னீரே, அப்படியா இந்த ஆண்டவரை விண்ணப்பங்களை பாதபடியில் வைக்கிறோம். இந்த தொழில்களை செய்து ஆண்டவரை சொந்தமான வீடை வாங்கும்படி ஆண்டவரை கட்டும்படி கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த வியாபாரத்தில் ஆண்டவரை இந்த தொழிலில் அப்பா வருமானங்களை கூட்டி கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிற கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பீராக அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே அப்பா நீ சமயமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நீர் ஆமென் என்றும் ஆமென் என்று பதிலளிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே அப்பா நீர் பதில் செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்தி கொள்ளுங்கப்பா. இந்த ஆண்டவரே எளிய மக்களை ஆண்டவரே ஏழை எளிய மக்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிற
கத்தாவே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவளாய் இருக்கிறது சொன்னீரே. அப்படியாய் சிறு பிள்ளைகளை உம் அண்டையிலே சேர்த்து அதை பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்று நீர் பதிலளிக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக எல்லா கிறிஸ்துவ ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் தேவ நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்கவும் எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களிலும் ஜப ஆவி சுவிசேஷ பாரம் உண்டாகவும் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நடத்தும் எங்களை அன்பின் தாப்பனே ஆண்டவரே சுவாமி, நாங்கள் இப்பொழுது கேட்க போகும் விண்ணப்பத்திற்கு நீரே தயவாய் செவி சாய்க்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்காக முதலாவது வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் உம்முடைய பிள்ளைகள் வெறும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தங்கள் வாழாமல் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபை அளிங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் வெறும் ஆலயத்திற்கும் சுவாமி தங்களுடைய சொந்த வேலையை கவனிப்பதிலும் கவனம் செலுத்தாமல் ஆண்டவரே உமக்காக வாழவும் உமக்குள்ளாக வாழவும் உமக்கென்று வாழவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்த காரணத்தொட்டும் அவர்கள் சுவாமி தங்கள் வாழ்க்கையை வீணாக்காதபடிக்கு ஆண்டவரே சத்தியத்திலே வழி நடத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே, பேர் கிறிஸ்தவர்களாக ஆண்டவரே உலக மாம்ச இச்சைகளிலும் மற்றும் ஜீவனத்தின் பெருமையிலும் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் உம்மிலே நிலைத்திருக்கவும் விசுவாச வாழ்க்கை வாழவும் அவங்களுக்கு கிருபை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் சுவாமி அவர் வாழ்க்கையில் இடைப்படுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுத்த அந்த கட்டளையை செய்வதற்கு ஞானத்தை தாரும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய நாமத்தை பிறருக்கு அறிவிக்க அவர்களுக்கு போதிய நேரத்தை கொடுத்தரலும் வாய்ப்பை கொடுத்தரலும். இன்னும் ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே நீர்தான் தலைவராயிருந்து ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களிலே சாட்சி ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் உமக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுத கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் நல்ல சமாதானமும் சந்தோஷத்தையும் நிலவ செய்தரணும். ஆண்டவரே, அந்த இல்லத்தில் ஆண்டவரே எந்த பிரச்சனைகளும் எந்த வாதை நோய் வராதபடிக்கு அந்த குடும்பங்களிலே நீர்தான் சுவாமி தங்கி இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியால் அடைத்து காத்துக்கொள்ளும். வீடுகளில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. உம்முடைய இரத்தத்தினாலே அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய நீர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க. முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூர்ந்து பிறனிடம் அன்பு செலுத்தி ஆண்டவரே அவர்கள் பிறரிடம் கரிசனை உள்ளவர்களாக உம்முடைய நற்செய்தியை அவர்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க கிருபை செய்யுங்க. அது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளாக ஸ்திரப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவர்களும் சாட்சி உள்ளவர்களாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. இன்னும் கர்த்தாவே, நீர் சொன்ன கட்டளையை சுவாமி நிறைவேற்றுவதற்கு சுவாமி நீர்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பேருக்கு 1000 கோடிக்கணக்கான மக்களுக்கு உம்மை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் உம்மை பற்றி அறிவதற்கு நீர்தான் சுவாமி நல்ல வாய்ப்பை கட்டளையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம்.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவாமி உமக்கென்று ஊழியம் செய்வதற்கு எழும்புவதற்கு நீர் அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே, வீட்டு தலைவர்கள் ஆண்டவரே பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவரே இந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபட கிருபை செய்யுங்க. குடும்பம் முழுவதும் அதன் மூலமாக உமக்கென்று சாட்சியாக எழும்பவும் ஆண்டவரே வசிக்கும் இடத்திலே சாட்சியாக வாழவும், இன்னும் மற்ற இடங்களுக்கு சென்று உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கவும் அவர்களை நீர் பிரயோஜனப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். காலம் பொல்லாதவையாக இருக்கிறதுனால காலத்தை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்கள் தான் சுவாமி உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களெல்லாம் நீங்கள் தான் தூண்டி எழுப்பி விடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இது அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ குறைவாக காணப்படுகிறார்கள். சுவாமி, ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே குடும்பமாக ஊழியத்தை எடுத்து நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இப்பேற்பட்ட பெரிய பாரத்தை ஒவ்வொருவர் பேரிலும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீர் புகுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். உம்மாலே கூட ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னோம் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்வதற்கென்று தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் பெரியவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் வானத்தின் பூமியின் கீழே எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அந்த நாமத்துக்கு சுவாமி அவர்கள் உம்முடைய நாவினால் ஒவ்வொருவருடைய நாவினாலும் அறிக்கையிடவும் முழங்கால் யாவும் முடங்கப்படவும் நீங்கள் கட்டளையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதலை கட்டளையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். முதலாவது கிறிஸ்தவர்களின் மத்தியிலே நீர் எழுப்புதலை கட்டளையிட்டறலும் ஆண்டவரே, அதன் மூலமாக பிறரும் உம்மிடமாக சேர்க்கப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய மந்தைக்குள்ளாக சேர்க்கப்பட கிருபை செய்யுங்க. அதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற உம்முடைய வாக்கு இந்த உலகத்தில் நிறைவேற கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் சாமி பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றும் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் அவசியோத்தரிப்போம். ஜெபம் டிவி தேசமெங்கும் பரகவும், நடத்துகிற போதகரையும் அவர் குடும்பத்தையும் அங்கு பணிபுரியும் ஊழியரையும் ஆசீர்வதிக்கவும், பொருளாதார தேவையும் பணத்தேவையும் சொந்தமான அலுவலகம் கட்டவும், அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை தர நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கறது மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அருமையாக இந்த ஜெபம் டிவியை நடத்துகிற அருமையான ஊழியக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த ஊழியம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாம் 24 வாசிக்கிற போல பரவி பாய்கிற ஒரு ஆறுகளைப் போல நதியோரத்திலே நடப்பட்ட ஆண்டவரே, தோட்டத்தில் உள்ள சந்தன மரங்களைப் போல ஆண்டவரே, விருட்சங்களைப் போல இந்த ஊழியம் வளரும்படியாக என் தேவனாய கர்த்தருடைய கரம் ஆண்டவரை அன்பு தாசரோடு இருந்து நாங்கள் நடத்தப்படுற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேசம் முழுவதிலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஜெபம் டிவி நிகழ்ச்சிகள் பரவி பாயும்படியாக ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அன்னிதினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் இந்த ஊழியத்தினை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிற ஜெபம் ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா, அந்த ஜெபம் டிவியை பார்க்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரோஜனமாய் இருக்கும்படியா, அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியா, அந்த ஆத்மா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ரட்சிக்கப்படும்படியா என் தேவனாய் கர்த்தருடைய கரம் இறங்கி நீ நடத்த போறதற்காக மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் உண்டு ராஜா.
ஆண்டவரே ஏராளமான தேவைகள் உண்டு. என் தகப்பன் அறிந்திருக்கிறீராச்சா ஆண்டவரே. வெள்ளி பொண்ணு பணம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது தகப்பனை. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கிற தேவன் நீங்கள் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா அப்பா. ஆமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திர ராஜா. ஒருவன் ஊழியம் செய்வான் என்று சொன்னால் கர்த்தர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த அருமையான ஊழியக்காரர் ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதிலும் இந்த ஊழியம் ஆண்டவரே இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பாரத்தோடு தரிசனத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டவரே அவர்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியா கத்தாவே. பொருள் தேவை, பண தேவைகள் எல்லாம் சந்தித்து கத்தாவே. தடைகள் இல்லாதபடி கர்த்தர் அன்னை தீரமும் நடத்தும்படியா கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவர் இடத்துல உண்மை உத்தமாக அந்த ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேவைகள்லாம் நீ சந்திப்பீராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திர கட்டணங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக பொருட்கள் தேவை தகப்பனே. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ராஜா ஆண்டவரே. உன் நாவல் சொல் பிறகு முன்பதாக நான் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அருமையான ஊழியக்காரர் இன்னும் இந்த ஊழியத்தில் என்னென்ன தேவை இருக்கு, இந்த தேவைகள் சந்திக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டவரே வாஞ்சியோடு தாகத்தோடு சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவருக்கு ஏற்ற ஆண்டவர் எல்லா தேவையும் என் தேவனை அனுப்பும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. நிறைவான பலனை தேவன் கட்டளிடும்படியா நாங்கள் செபிக்கிறோமப்பா. அமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த ஊழியத்தை இன்னும் நேர் ஆண்டவரே விஸ்தாரப்படுத்துவீராக ஸ்தோத்தரிக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் ஆண்டவரே அப்பா இடங்கொண்டு பெருகுவா என்று சொன்னீர் அப்பா ஆண்டவரே. இந்த ஊழியம் ஆண்டவரே சப்பா இடங்கொண்டு பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதன்படி அந்த ஊழியத்தின் மூலமா அற்புத அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரம் கூட நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனம் கூட நடத்தட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் இன்னும் இந்த கட்டடங்கள் கட்டி ஆண்டவரே தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியா அன்பு கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ராஜா. ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவை ஸ்தோத்திரிப்போம். அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் தேவனுக்கு பயந்து நடக்கவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வேலையில் இருப்பவர்களும் கவனமாக வேலை செய்யவும், தேவையான ஞானத்தை கொடுக்கவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீதியோடு நியாயத்தோடு செயல்படணும் ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே ஏழைகள் கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய வழக்குகளை கொண்டு போய் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது நீதியாய் நியாயம் தீர்க்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களுக்காக அரசு அலுவலகத்தில் கொண்டு போய் கர்த்தாவே தன்னுடைய காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு பெருமிச்சோடு போய் கர்த்தாவே ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீதியாய் நியாயம் செய்யணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிற அப்பா ஆண்டவரே. லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அப்பா நீதி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சேர்த்து கிடைக்கிறதே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாட்கள்ல அப்படி இராதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளை கர்த்தாவே பெற்றுக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அதிகாரிகள் உள்ளத்துல பேசுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு பயப்படணும் அப்பா ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்ற பயம் ஒன்று வேணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. அரசு வேலையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீ நடத்துவீராகப்பா. எந்தெந்த இடத்துல தவறுகிறார்களோ அவர்கள் உணர்த்தப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அவர்கள்
அவர்களை உணர்வடைய செய்யுங்க ஆண்டவரே. மக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஒரு நாட்களிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் கேள்விப்படணும், எல்லா இடங்களிலும் நீதியாய் செய்கிறாங்க, நன்மைகளை செய்கிறாங்க என்று சொல்லி கர்த்தாவே அப்பா நாங்கள் கேள்விப்படத்தக்கதாய் கர்த்தர் அதிகாரிகள் உள்ளத்தில் கிரியை செய்வீராக அப்பா. மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு மாபெரும் மாறுதலை உண்டு பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரப்பா. ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. மக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் கிடைக்கணுமோ அதெல்லாம் நீதியாய் நியாயமாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்தரிப்போம். இஸ்ரவேல் ஏற்பட்டுள்ள காட்டு தீ அணைத்திட ஜெபிப்போம். அதன் மூலமாக யாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். என் கண்மலம் என் மீட்புறமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, வாயின் வார்த்தையிலும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக கர்த்தாவே, இந்த ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே உடைய பாதபடியில் வைக்கிற கர்த்தாவே, ஒரு விசை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் நாட்டிற்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா அந்த காட்டு தீ எரிந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே காரியங்களை என் தேவனை கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் நாட்டில் ஆண்டவரே உடைய மகிமை என் பிரசன்னம் இறங்கும்படியாய் ஆண்டவரே அந்த காட்டு தீ எரிந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தீக்குள்ளாய் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் மீட்டெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஒரு விசை நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற மக்களுக்காய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற தகப்பனே, ஒரு விசை நீர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, இப்போதே இஸ்ரவேலே யாக்கோபே சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோருமாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாது, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், என்னுடையவன் சொன்னீங்களப்பா. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன் மீது புரளுவதில்லை, நீ அக்கனில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கனி சோலையின் பேரில் பற்றாது என்று சொன்னீரே. வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஆண்டவரே அந்த காட்டு தீனால் ஆண்டவரே கஷ்டப்படுகிற அந்த மக்களை தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே மீட்டெடுக்கும்படியாய் அந்த ஆண்டவரே தீ ஆண்டவரே நீர் அணைந்து போகும்படி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. காற்றுக்கு கடலுக்கு கட்டளை கொடுத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே அந்த காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே தீ ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அணைந்து போகும்படி என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இப்போது கட்டளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, உம்மால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் அந்த தேசத்தின் மக்களுக்காய் அந்த நாட்டின் மக்களுக்காய் இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒரு தீ ஆண்டவரே ஒரு நெருப்பு எங்க கைகளில் பட்டாலோ ஆண்டவரே அந்த பக்கத்தில் நாங்கள் நிற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போதோ ஆண்டவரே எங்களால் தாங்க முடியலப்பா. அந்த தீக்குள்ளாய் கடந்திருக்கிற அந்த மக்களை தேவனாக்கத்தை மீட்டெடுக்கும்படி ஆட்சிபிக்கிற கர்த்தாவே, ஒரு விசன மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எரிந்து கொண்டு இருக்கிற அந்த அக்கினிகளை ஆண்டவரே அந்த தீயை இயேசுவின் நாமத்தினாலே அணைந்து போகும்படி நீர் கட்டளை கொடுக்கும்படி ஆட்சிபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தேவரே, நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது என்று வேத வசனத்தில் வாசிக்கிறமே கர்த்தாவே. நீ தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. காற்றுக்கு கடலுக்கு கட்டளை கொடுத்த தேவன் இந்த தீ அணைக்க மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அந்த தீ அணைந்து போகும்படி கிருபை செய்யுங்கப்பா. அந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே, அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே தீயை பார்த்து கலங்கி ஆபத்து வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே வேதனையோடு அப்பா அவர்கள் இருக்கிறது என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆச்சாமக்கு ஸ்தோத்திரம். மன விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. நாவில் சொல்பிரவாதருக்கு முன்னே நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் சொன்னீரப்பா. ஆண்டவரே அந்த இருதயத்தின் வியாகுலங்கள் இருதயத்தின் வேதனைகளை என் தேவன்
தேவன் அறிந்திருக்கிறீர் ராஜா. அந்த தேசத்தின் மக்களை ஆண்டவரே அப்பா அந்த தீ விபத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா அந்த காட்டு தீ அணைந்து போக கிருபை செய்யுங்க அப்பா. உம்மால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வல்லமை ஆண்டவரே அந்த இடத்துல நீர் கொடுக்க முடியும் ஆச்சுபிக்கிற கர்த்தாவே. எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படி செய்வீராகப்பா. நீர் அப்படி செய்ய முடியும் ஆச்சுபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்தி கொள்ளுங்கப்பா. அந்த தேசத்தின் மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஒரு கிருபையில கொடுங்கப்பா. இரக்கம் தயவு ஒரு மனுஷனுக்கு கிருபை இருந்தாதான் ஆண்டவரே அவர்கள் வாழ முடியும் ஆண்டவரே. அந்த மக்களை ஆண்டவரே அந்த தீய காரியங்களில் இருந்து அந்த தீய ஆண்டவரே காட்டு தீ எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் ஒரு அன்னையே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அமிழ்ந்து போகும்படி ஆண்டவரே அந்த தீ அணைந்து போகும்படி என் தேவனாய் கர்த்தர் இப்போது கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். சாட்சியா அந்த பகுதி மக்களை நிர்வகிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கும்படி அதுக்காக நாம் ஜெபிப்போம். துதிக்கிறோம் இந்த ஜெப டிவி எங்களுக்கு கருத்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பார்க்குறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஜெப டிவியை பார்க்குறவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாதி கர்த்தா மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜராஜனுக்கு செஞ்ச ஆச்சாரிய உண்மை சத்தியமான நிச்சயமானவர் பரிசுத்தமுள்ள தேவன், பண்புள்ள அன்புள்ள தேவன், லக்கணமான தேவன், ஈசாக்கின் தேவன், ஏகோப்பு தேவனே, சாலும் தேவனே, தனியான தேவனே, சத்திர மேஷ அன்பர்களாம் தேவனே, என்னை பெற்ற தேவனே, என்னை காண்கிற தேவனே. அப்பா 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 ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஆசீர்வதிங்க. கல்யாணம் ஆகாத மக்களெல்லாம் அப்பா நீங்கள் ஆண்டு ஏற்ற துணி ஏற்ற நேரத்துக்கு துணியை கொடுங்க தகப்பனே. அப்பா தனிமையில் இருக்குது உமக்கு சுத்தமே கிடையாது ஆண்டவரே. கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாரும் கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே. கல்யாண பாகத்தை நீங்கள் தர முடியாது துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தனிமையில் இருக்குது உங்களுக்கு சுத்தமே கிடையாது ஆண்டவரே. அப்பா ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணியை கொடுங்க ஆண்டவரே. கல்யாணம் ஆகும்போது உதவி செய்யுங்க தவங்களே. அவங்களுக்கு பணத்தை பொருளாதார தேவையில்ல சந்திக்கணும், என்னென்ன தேவையெல்லாம் சந்திக்கிற முடியாது சந்திக்கணும் ஆண்டவரே. அப்பா பிள்ளை இல்லாத பாக்கியவானுக்கு பிள்ளை பாக்கியத்தை நீங்கள் தர வேண்டாம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத கஷ்டப்படுற பாக்கியவங்களா குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தர வேண்டாம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை நீங்கள் தர வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. திறந்து கொடுக்கணும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை கொடுக்கறது உம்முடைய சித்த ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க செஞ்சீங்க ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மல சித்த கிருபை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தயவு தாட்சணை அப்பா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லை பாக்கியவான் குழந்தை பாக்கத்தை நீ கட்டளையிட முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அப்பா அநேக பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த கூடுகளை கூட்டத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. அநேக இது ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அநேக பிள்ளைகள் நீங்கள் சேரணும் ஆண்டவர். இந்த கூட்டத்தில் சேர்த்தணும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் வாக்குத்தக்க செஞ்சுங்க. நாங்கள் நிற்பது நிர்மலம் சித்த கிருபை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால சோத்திரம் அதிகால ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜபத்தையும் ஆசீர்வதி, இந்த ஜப டிவி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிற நீதி உள்ள நல்ல தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி, கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிற அநேக பிள்ளைகள் ஆசீர்வதி ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற மக்களெல்லாம் தொடுங்க, எல்லா பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு இல்லாத பிள்ளைகள்லாம் ரட்சிக்க ஓடும் ஆண்டவரே. சோத்திரம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிற நீதி உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பொதுவான ஜபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். கத்தாவே சூத்திரமப்பா சூத்திரங்க தாவே சூத்திரமப்பா ஆண்டவரா. அவியனவரே உமக்கு நன்றி கத்தாவே சூத்திரமப்பா ஆண்டவரா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் கத்தாவே வியாதியோடு மனவேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்கள நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து செபிங்க ஆண்டவரே. எனக்கும் சுகத்தை தாங்க ஏசப்பா, எனக்கும் இந்த நேரத்தில் பலத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க.
ஏன்னா இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் இடத்துல நிறைய பேர் இந்த நேரத்தில் உடம்பு முடியாதனால பலவீனத்தினால நிறைய பேர் இருக்காங்க, வியாதியால் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக ஆண்டவர் வியாதியஸ்தருக்காக செபிக்கணுன்ற ஒரு வாஞ்சை இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்துருக்கா. அதுக்காக தான் இந்த பாடலும் ஆனாலும் சரி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வியாதியருக்காக செபிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு ஏவுதல் படுத்தினால யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாங்க ஏசப்பா, இந்த நேரத்தில் எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பான்னு சொல்லி நான் செபிக்கும் போது என்னோடு கூட அதை செபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி இயேசுவே, சூத்திரமாதான் ஆண்டவரை ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே சூத்திரமப்பா ஆண்டவரை அப்பா மட்டுமா எங்களை நடத்தின தேவன் அப்பா, இனிமேலும் கர்த்தாவை எங்களை நடத்தின தெய்வக்காமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அப்பா ஆண்டவரே சூத்திரங்கத்தா இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகள் மத்தியில் ஆண்டவரை, எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் ஆண்டவரை, எவ்வளோ போராட்டத்திலும் மத்தியிலும் கர்த்தாவை நாங்கள் கடந்து வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே கர்த்தாவை ராஜா ஆண்டவரை அப்பா ஆண்டவரே ஒரு பக்கம் ஆண்டவரே வீட்டின் சூழ்நிலை பாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய கர்த்தாவை அப்பா ஆண்டவரை மன ஆண்டவரே சரீரத்தினாலும் கர்த்தாவை ராஜா வியாதிகள் ஒரு பக்கம் ஏசப்பா ஆண்டவரே என்னால் கர்த்தாவை ராஜா ஆண்டவரை இந்த ஆண்டவரை மன பாரத்தையும் இந்த வியாதியும் கர்த்தாவை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, என்னால் தாங்கி இந்த உலகத்தில் நடக்கவே முடியல என்று சொல்லி தகப்பனே அப்பா ஆண்டவரே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஏசப்பா. ஆவியானவரே சூத்திரங்க தாவ ராஜா ஆண்டவரை அப்பா அவர்களுக்கு கத்தாவ இந்த நேரத்தில் கத்தாவ அப்பா நீங்கள் விடுதலை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. யார் யாருக்காங்க கத்தாவ ராஜா ஆண்டவரை சுகவிலமாக இருக்கிறார்களோ கத்தாவ அப்பா அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அப்பா ஆண்டவரை சுகத்தை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. சூத்திரங்க தாவ ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு அவயங்களையும் கத்தாவ நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே எத்தனையோ கத்தாவை யாதிகள் கத்தாவை நாங்கள் பார்க்கிறோமே கத்தாவை ராஜா ஆண்டவரே, அது எந்த கத்தாவை யாதியாக இருந்தாலும் என் தேவன் இந்த நேரத்திலே கத்தாவை ராஜா அப்பா நீங்கள் தொட்டு சுகமாகும்படியாய் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடலின்படி கத்தாவை ஆண்டவரே உங்கள் கரம் கத்தாவை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே தொடும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரா. தகப்பனே சோத்திரங்கத்தாவை அப்பா ஆண்டவரே உங்களுடைய வஸ்திரத்தை ஓரம் தொட்டால் கத்தாவை அப்பா ஆண்டவரே சுகமாகும் என்று சொல்லி கத்தாவை அந்த பெண்மணி தொட்டால் ஆண்டவரா, அதே போல கத்தாவே ஆண்டவரா இந்த கரம் எங்கள் மேலே தொட்டால் கத்தாவே ஆண்டவரா அப்பா நாங்கள் சுகமாவோம் ஆண்டவரா. தகப்பனே கத்தாவே இந்த வேதனையினாலும் தாங்க முடியலப்பா ஆண்டவரே, இந்த கஷ்டம் எங்களாலும் தாங்க முடியலன்னு சொல்லி தகப்பனே அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே ராஜா அப்பா இந்த நேரத்தில் நீங்கள் விடுதலை தாங்க ஏச்சப்பா தருமடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரா அப்பா வெளுத்தை தாங்கப்பா, வெளுத்தை கொடுக்க முடியாது செபிக்கிற ராஜா ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே நோய்கள் எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா உன் மேலே நாங்கள் வைக்கிறோம் கத்தாவே ஆண்டவரா. இதற்காகவே எங்கள் சிலுவையில் நீங்கள் சுமந்திங்க ஏச்சப்பா. தகப்பனே எங்கள் நோய்களை குணமாக்க முடியாது செபிக்கிற ராஜா. ஆவியானவரே சூத்திரங்கத்தாவே ராஜா ஆண்டவரா. ஹாஸ்பிட்டலில் கத்தாவே யார் யாரெல்லாம் படுத்திருக்கிறார்களோ கத்தாவே அவர்கள் எல்லாருக்கும் கத்தாவே நீங்கள் சுகத்தை தாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்க நோய்கள் கேள்விப்படும் போது கத்தாவே அவர்களை பார்க்கும் போது கத்தாவே அப்பா அவ்வளோ ஒரு கத்தாவே வேதனையாக இருக்கிறாச்சா. தகப்பனே கத்தாவே அவர்களை தொட்டு சுகமாக்குங்க ஏச்சப்பா, அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக செபிக்கிற ராஜா. அப்பா ஆண்டவரே சூத்திரங்கத்தாவே ராஜா ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே இயேசுவே நாமத்தினாலே கத்தாவே அப்பா அப்படி விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரா. தகப்பனே நன்றி ராஜா, நன்றி இயேசுவே சூத்திரப்பா ஆண்டவரா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி தகப்பனே சூத்திர ராஜா ஆண்டவரா. அப்பா வருமானம் இல்லாத கத்தா குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தேவன் வருமானத்தை ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே வருமானம் வந்து கத்தாவே எல்லாம் செலவாய்ந்து போயிட்டு என் கையில் எதுவுமே நிற்கலன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே அப்பா அந்த வருமானத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அவருடைய கையில் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வாதி தரபடியாக செபிக்கிற ஆண்டவரா. அப்பா கடன் பிரச்சனைகளை நீக்கி போடுங்கப்பா. அந்த கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி அதுக்கான வழிவாசலை திறங்கச்சப்பா. அவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே சோத்ராண்டவரா. எந்த வழியில போனா எப்படி கடன் அடையணும்னு சொல்லி கத்தாவே அவர்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறாண்டவரா. அதுக்கான கிருபை என் தேவன் நீங்க கொடுக்க முடியாது செபிக்கிறேன் கத்தாவே ராஜா. ஆவியானவரே நன்றி
நன்றி அப்பா. நன்றி தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரா. அப்பா உமக்கு கொடாக்கொடி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரா. அப்பா குடும்ப சூழ்நிலையெல்லாம் கத்தாவே ராஜா, யார் யாரெல்லாம் கத்தாவே ஆண்டவரா மன வேதனையினாலே கத்தாவே அப்பா இருக்கிற ஆண்டவரை பெண்மணிகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரா. தகப்பனே ஸ்தோத்திரம் கத்தாவே. என்னுடைய பிள்ளை கத்தாவே இப்படியாய் போய்கொண்டு இருக்கிறா, அவளை என்னாலும் திருத்தவே முடியலன்னு சொல்லி கத்தாவே பிள்ளைங்க மூலமாய் பாரமாய் இருக்கிற கத்தா ஒவ்வொரு பெற்றோர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. தகப்பனே பிள்ளைகள் தவறான வழியில போகாதபடிக்கு தகப்பனே நீங்க வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரே. குடியினாலே குனிஞ்சு கத்தாவே ஐந்து போற ஆத்மாவை கண்ணோக்கி பாருங்கப்பா. தகப்பனே எந்த குடும்பங்களிலே கத்தாவே ராஜா பிள்ளைகள் இப்படியா இருக்கிறார்களோ கத்தாவே அவளுக்கு இருதயத்தில் பேசி கத்தாவே அப்பா அந்த குடின்ற கத்தாவே அந்த எண்ணத்தை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன் கத்தா விடுதலை கொடுங்க இச்சப்பா. அப்பா அந்த விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. தகப்பனே இதன் மூலமாய் அநேக கத்தா குடும்பங்களில் கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பிரச்சனைகளும் கத்தாவே ராஜா ஆண்டவரே, போராட்டங்களும் இருக்கு ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த பழக்கத்தில் இருந்து கத்தாவே ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் அதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கிருபையா நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் கத்தாவே ராஜா அப்பா அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் வச்சு உமைக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகோதரங்க மறவாதே. ஆமென். லேபர் காலனி என்ற இடத்துல ஒரு ப்ரேயர் நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருவர் மூலிமா நாங்கள் கேள்விப்பட்டு இந்த ப்ரேயரில் நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். கர்த்தர் மகிமையாக இந்த இடத்துல இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதிக பிரசன்னம் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் மகிமையாக இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து செபிக்க ஆட்கள் தேவை. ஆனால் ஆட்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கிறார்கள். செபிக்க உங்களுக்கு வாஞ்சி இருக்குமானால் யாவரும் இந்த இடத்துல பள்ளிக்கரணையில் இருக்கிற இந்த விஜிபி லேபர் காலனி இடத்துல இந்த கூடுகை நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெபம் டிவி என்ற இடத்துல அந்த சேனல் மூலியமாக இந்த ப்ரேயர் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க, செபிக்க வாஞ்சி உள்ளவர்கள் இந்த இடத்துல வந்து ஜெபத்தில் ஒருவருக்கொருவர் அநேகருக்காக ஜெபிக்க உங்கள் விருப்பம் இருக்கிறவர்கள் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அதிகமான இந்த இடத்துல வந்து அதிக பிரசன்னத்தை உணர்ந்தோம். மகிமையான காரியங்களை தேவன் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். தாசரை மறைத்து அநேக ஊழியங்கள், அநேகர் ஜெபிக்க வாருங்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இந்த நாட்களிலே ஆட்கள் இல்லை. ஆனாலும் எல்லா இடங்களிலும் ஆட்கள் போவாங்க. ஜெபிக்கணும்னா யாரும் வருகிறதற்கு கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் ஜெபிக்க வாஞ்சி இருக்கிறவங்க எந்த இடத்துல போய் ஜெபிக்க தெரியல என்று கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. இந்த இடத்துல பள்ளிக்கரணையில விஜிபி என்ற லேபர் காலனியில இந்த ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க வந்து இந்த ப்ரேயர்ல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.